ஹாய் 100 டேஸ் டிப் சேலஞ்சில் இன்னைக்கு டே 41ஓட டிப்பு தான் பார்க்க போகிறோம். சின்ன குழந்தைங்கலேருந்து வயசானவங்க வரைக்கும் காமனாக வர ஒரு ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த டிப்பில் பார்க்க போகிறோம். அது என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கனாக்கா நெக் பெயின். நெக் பெயின் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தூங்கும்போது நம்மளோட பில்லோஸ் வந்து ஹார்டாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம தூங்குற பொசிஷன் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னாலுமே சரி, நம்மளுக்கு வந்து நெக் பெயின் வரும். அது மட்டும் கிடையாது, நம்ம ஒரே பொசிஷனில் உட்காந்து ஒரே சைடை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது ரொம்ப நேரமாக டிவி பார்க்குறோம் அப்படிங்கும் போதும் நம்ம சில பேர்த்தோட வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சைட் டிவி இருக்கும், ஸோ இப்படி திரும்பி பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பொசிஷன் மாற்றி ரொம்ப நேரமாக நெக் அப்படியே வச்சுட்டு இருக்கும்போது நெக் பெயின் வர்றது சகஜம். ஸோ இந்த மாதிரி நெக் பெயின் இருந்துச்சு அப்படின்னாக்கா நான் சொல்ற ஒரு அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ்ல வந்து நீங்க ப்ரெஷர்ஸ் கொடுத்தீங்கன்னா பெயின் வந்து அப்படியே கம்மியாயிடும். அது என்ன பாயிண்ட்னு பார்க்கலாம். ஒரு கழுத்தை வந்து நீங்க இப்படி திருப்பி பாருங்க, எந்த கழுத்து சைடு வந்து உங்களுக்கு வலி இருக்கோ, அதாவது லெஃப்ட் நெக்ல பெயின் இருந்துச்சுன்னா ரைட் ஹேண்ட்ல அந்த ப்ரெஷர் கொடுக்கணும். ரைட் நெக்ல உங்களுக்கு பெயின் இருந்துச்சு அப்படின்னாக்கா லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து அந்த ப்ரெஷர் கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லெஃப்ட் லெக்ல வந்து பெயின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரைட் ஹேண்ட்ல அதாவது லிட்டில் ஃபிங்கர் சைட்ல அந்த பிரிஸ்ட் இருக்கு இல்லையா, பிரிஸ்ட்ல இருந்து நீங்க வந்து ப்ரெஷர் கொடுத்து பார்த்துட்டே வரணும். அதாவது நீங்க இப்படி வந்து நெக் இப்படி பொசிஷன் திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு பெயின் ஃபீல் ஆகும். அதே மாதிரி பெயின் வந்து இங்கேயும் ஃபீல் ஆகுதா இப்படி நெக்கை மாத்தி மாத்தி பார்த்துட்டே அமுத்திட்டே வாங்க. ஸோ எங்க வந்து உங்களுக்கு வந்து வலி தெரியுது, நெக்ல இருக்கிற அதே பெயின் வந்து இங்க கையிலையும் தெரியுது அப்படின்னாக்கா அந்த இடத்துல நீங்க வந்து நல்ல ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும். கிளாக் வைஸ்ல நீங்க வந்து ப்ரெஷர் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ப்ரெஷர்ஸ் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து நெக் பெயின் வந்து அப்படியே கம்மியாகுது, கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ எனக்குமே இருந்திருக்கு, நான் அந்த ப்ரெஷர் கொடுத்து நல்லாவே எனக்கு கம்மியாயிருக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு கம்மி ஆகலைன்னா பட் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். நீங்க வந்து ஒரு 2 hours ஒன்ஸ் வந்து அந்த ப்ரெஷர் பாயிண்ட் கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து நெக் பெயின் வந்து சால்வ் ஆயிடும். அதுக்கப்புறமா வந்து எதனால அந்த நெக் பெயின் வந்ததோ அதுக்கு நீங்க வந்து தகுந்தபடி பில்லோ மாத்துறதோ இல்லை பொசிஷன் வந்து கரெக்டா பண்றதோ பார்த்துட்டு நீங்க அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாக்கா திருப்பி நெக் பெயின் வராம பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா உங்க நெக்கை மூவ் பண்ணி பாருங்க. ஏதாவது பெயின் இருந்துச்சுன்னா நான் சொன்ன அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் கொடுத்து பாருங்க. ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.